நான் உங்கள் கலை பேசுகிறேங்க. இன்றைக்கி சமையல் கத்திரிக்காய் காரக்குழம்பு. ஒரு சிம்பிளான காரக்குழம்புங்க. கொஞ்ச நேரத்தில் வச்சு முடிச்சிடலாம் இந்த காரக்குழம்பு. அதுக்கு ஒரு 4-5 கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, ஒரு கொத்து கறிவேப்பிலை போதுங்க. எண்ணெயில் வதக்கிறதுக்கெலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சட்டி எடுத்து கேஸ் மேலே வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். அதில் நம்ம கட் பண்ணி வச்சு 4 கத்திரிக்காயை போட்டுக்கலாங்க. 4 கட் பண்ணி வச்சுங்க. போட்டு இது போல் எண்ணெயில் நல்லா வதக்கிங்க. ஒரு 3/4 பதம் நல்லா வதங்கிச்சுன்னா போதும். இது பாருங்கள், இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா நீங்கள் எடுத்துடுங்க. எண்ணெய் நல்லா வெடிக்கிட்டு எடுத்துருங்க. அந்த எண்ணெய் வேஸ்ட்டு பண்ண வேணாம். நம்ம அதிலையே சின்ன வெங்காயங்க தோல் உரித்து ஒரு 50 கிராம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்குறோம். நம்ம அதை இந்த எண்ணெயிலே போட்டுக்கலாங்க. அது பாருங்கள், ஒரு கைப்பிடி வரும். ஒரு 50 கிராம் வெங்காயம் வச்சோம்னா கைப்பிடி வருங்க. அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே பெரிய வெங்காயங்க கொஞ்சம் போட்டுக்கலாம். அது போட்டால் தாங்க கொஞ்சம் இனிப்பு சுவை வரும். ரெண்டு வெங்காயத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் எல்லா குழம்புக்குமே சேர்த்துங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். சாம்பாருக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது. அது கூடவே ஒரு 15 பல் பூண்டுங்க தோல் உரித்து எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கறிவேப்பிலைங்க. அது கூடவே ஒரு சின்ன சைஸு இஞ்சிங்க. இது போட்டு நல்லா துழவிக்கலாங்க. இது தேங்காய்ங்க, ஒரு 1/4 மூடி தேங்காய். நீங்கள் திருவினா எடுத்து வச்சுங்க, இல்லைன்னா சின்னதாக கட் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாங்க. அது 1/4 மூடி தேங்காய் இது போல் போட்டுங்க. இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. தேங்காயும் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இது கூட நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்கணுங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துங்க. இப்போது தீ கம்மி தீ வச்சுங்க. ஏன்னா மிளகாய்த்தூள் நம்ம போட்டுருக்கோம், எண்ணெய் கம்மியாக ஊற்றி வதக்கினுக்கிறோம், அது கருகிடும். அதனால் தீ கம்மியாக வச்சுங்க. அதுபோல் தீ கம்மியாக வச்சுன்னு வதக்கி எடுத்துங்க. இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். வதங்கிடுச்சு, கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சின்னு வந்துடலாம். இப்போது ஒரு சட்டியை கேஸ் மேலே வச்சுக்கலாங்க. கேஸ் மேலே வச்சுன்னு அது சூடு ஏறிடுச்சுங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கின்னு கடுகு போட்டுக்கலாங்க. அது கூடவே சீரகங்க, வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயங்க கொஞ்சம் உரிச்சி வச்சுன்னுக்குறோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 10 வெங்காயம் இருந்தால் போதும். ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்சிட்டுக்கணும். பூண்டுங்க ஒரு 4-5 பல் பூண்டு, அது வதக்கி அரைச்சிட்டுக்கிறோம். இதில் அப்படியே முழுசாகவே போடலாம், நல்லாயிருக்கும் வாசனையாக. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளிங்க, ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் சேர்த்துக்கலாம். அதில் நல்லா வதக்கலாங்க. நல்லா தக்காளி எல்லாம் இழஞ்சி வரணும். இது வதங்காங்காட்டி நம்ம அதை போய் அரைச்சின்னு வந்துடலாங்க. பச்சை மிளகா இது போல் கட் பண்ணிவிட்டு போடுங்க, இல்லைன்னா அதில் போட்டதுமே வெடிக்கும். நல்லா தொழுவிட்டோம். அது கூட மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க.
கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் போட்டோம்னா நல்லா ஜீரண சக்தியாகவும் நல்லா காரக்குழம்பும் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போது இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, காரம் எங்கே போட்டுருக்குன்னா அங்கெல்லாம் போடுங்க. காரக்குழம்புக்கு பச்சை மிளகாயான்னு நீங்கள் போடுங்க, நல்லாயிருக்கும். நம்ம அந்த மசாலா அரைச்சின்னு வந்துட்டுங்க. அந்த மசாலா இதில் சேர்த்துக்கலாம். அது ஏற்கனவே வதக்கிதாங்க நம்ம அரைச்சிருக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே தண்ணி ஊற்றா தொழுவுனா போதும். இப்போ தேவைக்கேற்ற உப்புங்க, உப்பு போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கலாங்க. நல்லா வதக்கிட்டோம். திட்டமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப தண்ணியாட்டம் இருந்தால் அந்த காரக்குழம்பு நல்லா இருக்காது. மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா கொதிக்குது பாருங்கள். புளி கரைச்சி வச்சது இதில் சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் புளி இருந்தால் போதுங்க, ரொம்ப புளி தேவையில்லை இந்த காரக்குழம்புக்கு. குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வதக்கி வச்ச பாருங்கள் கத்திரிக்காய் குழம்புல சேர்த்துக்கலாங்க. அது முக்கால் பாகம் ஏற்கனவே காய் வந்துட்டுக்குது. இது ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. நல்லா எப்படி அந்த கொதிக்கும் போதே பாரு கத்திரிக்காய் அந்த கால் பாகமும் வெந்துடுச்சுங்க. இதில் இது இப்போ நம்ம ஆஃப் பண்ணதுக்கு முன்னே கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாங்க. நல்லாயிருக்கும். காரக்குழம்புக்கு கொத்தமல்லியானது போட்டு பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்கும். சூப்பரான சிம்பிளான கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சுட சுட சாதம் இருந்தால் சாதம் போட்டு ஊற்றி சாப்பிட்டோம்னா அப்படியே தேன் மாதிரி இருக்குங்க. இது போல் காரக்குழம்பு நீங்களும் வச்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சாதம் போட்டுன்னு சாப்பிட்றவங்க கூட இன்னும் கொஞ்சம் சாதம் வேணும் போடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.